இருந்தாலும் கூட இந்த அரசியல் யாப்பு என்பது அப்பட்டமான இனவாதமான ஒன்று, அப்பட்டமான ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய எதேச்சாதிகாரமான ஒன்று. இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பதும் தாங்கள் விரும்பியவர்களை சிறையில் அடைக்கவும், தாங்கள் விரும்பியவர்களை காணாமல் போக செய்யவும் செய்யக்கூடிய வகையிலுமான சட்டங்களையும் வைத்துக் கொண்டிருந்தும் கூட அந்த அரசியல் யாப்பையும் அந்த சட்டங்களையும் கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் அவை தேவையில்லை, அதை தங்களுக்கு தேவையில்லை, எதிரிகளுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்படும் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு தாங்கள் இயற்றிய அரசியல் யாப்பையும், இனவாதமான தாங்கள் இயற்றிய அரசியல் யாப்பையும் அல்லது பாகுபாடான இனவரியான தாங்கள் இயற்றிய சட்டங்களையும் கூட மீற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறு மீறுவதற்குரிய உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், அடிப்படை உரிமைகளை மீறுவதற்காக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய பல ஜனநாயக சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அவசர கால சட்டத்திற்கு முக்கியமான சட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு எமர்ஜென்சி சர்வதேச அழுத்தம் காரணமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்திற்குள் இந்த எமர்ஜென்சி சட்டத்திற்குள் இருக்கக்கூடிய முக்கியமானவற்றை உள்ளே சேர்த்து விட்டு, அதாவது 2 பேக்கெட்டில் இருந்த விஷயத்தை ஒரு பேக்கெட்டில் போட்டு ஒரு பேக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை இந்த பார் எமர்ஜென்சி இல்லைன்னு சொல்ற மாதிரியான எல்லாமே இப்போ ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு இந்த எமர்ஜென்சியின் கீழ் எப்படி எல்லா சட்டங்களையும் முடக்கிவிட்டு, ஜனநாயக சட்டங்களை முடக்கிவிட்டு தாங்கள் நினைத்தவாறு நடக்க முடியுமோ அத்தகைய ஒரு சூழ்நிலையை திரும்ப ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக் கொள்ளுது. ஏன்னா கடந்த 5 வருடங்களாக உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய நடந்த யுத்தத்திலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இன அழிப்பை, மிகப்பெரிய மனித உரிமை மீறலை, மிகப்பெரிய மனிதாபிமான சட்ட மீறலை நாங்கள் உலகமெல்லாம் எடுத்துச் செல்கின்ற போது அதற்கு எதிராக இலங்கையிலே நாங்கள் புலியின் வாளைத்தான் வெட்டி இருக்கிறோம், அதன் தலையெல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே அவர்கள் மீண்டும் வருவார்கள், மீண்டும் வர விடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் 5 வருடங்களாக. ஆனால் அவர்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களாக இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே எங்கேயும் தமிழ் மக்களால் ஒரு குண்டும் வெடிக்கவில்லை, ஒரு பட்டாசும் வெடிக்கவில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த கதை சர்வதேச மட்டத்திலே ஈடுபடவில்லை என்பதனால் தமிழ் மக்களை 5 வருடமாக தொடர்ச்சியாக யுத்தம் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக அவர்களை ப்ரொவோக் பண்ணி அவர்களை வலிந்து இழுப்பதற்கேற்ற பல்வேறு நடைமுறைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் கிரீஸ்புதம் விட்டார்கள், வடக்கிலிருந்து கிழக்கு வரை எல்லா மாவட்டத்திலும் கிரீஸ்புதம் விட்டார்கள். அது போதிய அளவுக்கு வேலை செய்யவில்லை. மாணவர்களை திரைத்திரண்டு கடத்தினார்கள், பிறகு அது ஒரு இஷ்யூவாக வந்தது, அதை கையெழுத்தார்கள். இது போன்று ஒன்று மாறி ஒன்று தமிழ் மக்களை ஒரு பேனிக் சிச்சுவேஷன், அதாவது இராணுவத்திற்கு எப்போதுமே அஞ்சி நடுங்கி பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சின்ன சின்ன இடைவெளி விட்டு உருவாக்குவது என்கின்ற ஒரு விஷயத்தை செய்து பார்த்தார்கள். இதுவரைக்கும் திருப்பி யாரும் அவருக்கு கை நீட்டையில கால் நீட்டையில் ஆகவே இங்கே வன்முறை வரவில்லை. இப்போது வேற வழி இல்லை, அவர்களே ஒரு புலியை உருவாக்கியிருக்கிறார்கள். புலி ஒன்றும் வருதில்லை, ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுகிறது இத்தகைய ஒரு புலி ஒன்றை உருவாக்கி இத்தகைய ஒரு நாடகம் ஒன்றை ஆடுவதன் மூலமாக தாங்களே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி அந்த பரபரப்பை காரணம் காட்டி தாங்களே ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலுக்கே முடிந்து போன மிச்ச மக்களையும் முடித்து கட்டுவதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுபல சேனாவாக இருக்கட்டும் அல்லது ஜாதிக கெல உரிமையாக இருக்கட்டும் அல்லது பேசப்பட்டுள்ள தேசிய இயக்கமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யுங்கள், அவர்கள் எல்லோரையும் பிடித்து உள்ளே போடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழ் மக்களை கொன்று குவிப்பதற்கான அடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்ன வழியையும் முடித்து விடுங்கள். ஆகவே அதுக்கு பிறகு இந்த தமிழ் மக்கள் எல்லோரும் புலிக்கு முன்னால் இருந்த ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே மடங்கி போய் இருப்பார்கள் என்கின்ற வகையிலே அரசாங்கம் இன்றைக்கு அத்தகைய ஒரு ஆர்டிபிஷியலாக முயற்சி செய்து வந்தது, கடுமையான முயற்சி செய்து வந்திருக்கிறது தங்களுக்கு அத்தகைய ஒரு நிலைமையை கிரியேட் பண்ணுவது. அவை நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமை பேரவையிலே ஜெனீவாவிலே இலங்கை தமிழ் மக்களுடைய
குரல் என்பது எங்களுக்கு தெரியும். இலங்கைக்குள்ளே 75 வருடமாக எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சர்வதேச தலையீடு இன்றி ஒரு தீர்ப்புக்கான வாய்ப்பு எங்களுக்கு இதுவரைக்கும் தென்படவில்லை. ஆகவே இன்றைக்கு சர்வதேச சமூகத்தினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேலும் உற்சாகப்படுத்த வேண்டிய தேவையும் அதை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் அதனூடாக ஒரு நிலையான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் எங்களுடைய இழப்புகளுக்கும் எங்களுடைய அழிவுகளுக்கும் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இந்த வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிபிஷியலாக அவர்கள் புலி ஒன்றை உருவாக்கி அவர்கள் ஒரு நாடகம், ஒரு புலி நாடகம் ஆடி, அதை தேடுகின்ற ஒரு நாடகம் ஆடி, அதுக்கு பிறகு மக்களை கைது செய்துகின்ற நாடகம் ஆடி. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலமும் இங்கே வருகின்ற போது செக் போஸ்ட் இருக்கையில் இன்றைக்கு காலமும் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வரைக்கும் 3 இடத்துல மறைச்சு ராணுவம் பஸ்ஸுக்குள்ளேறி ஐடென்டி கார்டை காட்ட சொன்னாங்க. இந்த ரோட்டில் மட்டுமில்லை, வன்னி முழுவதும் இந்த எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த 10 நாட்களாக. ஆனால் இந்த ஜெனீவாவில் வரக்கூடிய தீர்மானம் என்பது கடந்த 2 தடவை வருகின்ற போதும் அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார்கள். எப்படியாவது அதை இல்லாமல் செய்யலாம். அப்படி அதாவது வழக்கமாக எப்படி 50ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்களுடன் தமிழ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளித்தறிவது, குப்பையிலே போடுவது, இதெல்லாம் எப்படி எங்களுடன் செய்தார்களோ இதே விளையாட்டை சர்வதேசத்துடனும் செய்யலாம் என்று நினைத்து கடந்த 2 தடவை ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தையும் அதே விளையாட்டாக ஒரு ஐஓஸ், ஒரு கடமைக்கு ஒரு விசாரணை கமிஷன், கடமைக்கு ஒரு இது செய்துவிட்டு இதை அங்கே கொண்டே பெரிதாக பூசி கணக்கு காட்டலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் உலகத்தை ஏமாற்ற முடியவில்லை. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்மானம் என்பது நாங்கள் மிகப்பெரிய நாங்கள் எதிர்பார்த்த ஓகோ என்று சொல்லக்கூடிய ஒன்று என்று இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவையினுடைய தலைவி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை அவர்கள் தான் ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்கி அதை இலங்கையில் நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த யுத்த காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்களை நாங்கள் இன்னைக்கு போர்க்குற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த போர்க்குற்றங்கள் ஆகியவற்றை விசாரிப்பதற்கு இந்த இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரேரணை, அந்த தீர்மானம் கூறுகின்றது. அந்த தீர்மானம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இப்போது இருப்பதில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி செய்யப்படும் போது இன்னும் சற்று அது மேலே போகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தீர்மானம் என்பது இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு விசாரணை நடக்கப் போகிறது என்பதாக இருக்கிறது. அந்த விசாரணை நடக்கின்ற போது இங்கே பல விடயங்கள் வரும். இந்த தீர்மானத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது. வடக்கிலிருந்து